தாராளமா விற்கும். நம்ம அவ்வளவு விலை சொல்லல. இதே கஸ்டமர் வண்டியோட வண்டின்றதுனால தான் நான் உங்களுக்கு கம்மியா சொல்றேன். ரூபாய்க்கு ஃபைனலா வாங்கி தரேன். லோன் ஈஸியா பண்ணி தரேன். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் சொல்றோம். அல்லது சிவில் நல்லா இருக்குன்னா இன்னும் 1 லட்சம் கூட சேர்த்து வாங்கலாம். ஓகே. வண்டி ஜெனியூனா இருக்கும். மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 கிலோமீட்டர் வரும். லோன் ஈஸியா ட்ரை பண்ணலாம். ஓகே. இந்த வண்டி எடுத்தா பெருசா ஒன்றும் செலவெல்லாம் கிடையாது. எடுத்தா பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே ஓட்டலாம். சீக்கிரம் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. ஈஸியா லோனும் வாங்கி கொடுத்துட்றேன், முழுசாவே வாங்கி கொடுத்துட்றேன். சூப்பர். கொஞ்சம் முன்ன பின்ன கொடுக்கலாம். 4 to 4.5 லட்சம் லோன் வாங்கலாம். 4 லட்சத்துலேருந்து 4.5 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கலாம். 50 ரூபா கையில இருந்தா போதும், ஈஸியா லோன் பண்ணி கொடுத்துடலாம். கையில காசே இல்லைனாலும் சிவில் நல்லா இருக்குன்னா இந்த வண்டிக்கு முழுசாவே லோன் பண்ணலாம். கையில காசே தேவையில்ல. ஓகே. ஏசி கூலிங் உள்ள குளிரும், அவ்வளவு கூலிங்கா இருக்கு ஏசி. வண்டி ட்ரையல் ஓட்டி பார்த்தேன், அவ்வளவு கூலிங் வருது. ஆஃப் பண்ணி தான் ஓட்டிட்டு வந்தேன் நானு. அப்ப அவ்வளவு ஃபுல்லா கிளியரா இருக்கு. கிளியர், பெருசாலாம் ஒன்றும் செலவு இருக்காது. இது லோக்கல் நம்பர், நமக்கு இது சேலம் நம்பரு. லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 3 லட்சம் to 3.5 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கலாம். 16 மாடல் லோனு ஒரு 3.5 லட்சம் ரூபா அல்லது சிவில் நல்லா இருந்தா 4 லட்சம் கூட லோன் வாங்கி தரலாம். லோனும் பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் ரூபா லோன் வாங்கி தரலாம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் கம்மி தான். இதே கோயம்புத்தூர் சைடு போனோம்னா இந்த வண்டி 5 லட்சம் ரூபாய்க்கு மேல சொல்லுவாங்க. ஆமா. வண்டி பாத்தீங்கன்னா மாருதி கம்பெனில ஸ்விஃப்ட் டிசைர் 90,000 ரூபாய் சொல்றோம். கஸ்டமர் டைரக்டா வந்து விசிட் பண்ணி பார்த்தாங்கன்னா என்னால என்ன பண்ண முடியுமோ நான் கம்மி பண்ணி வாங்கி தரேன். வண்டி ஆனா சூப்பரா இருக்கும், ஜெனியூனா இருக்கும். வண்டி லோன் ஈஸியா வாங்கிக்கலாம். இது 14 மாடல்னால லோன் ஈஸியா கிடைக்கும். எஃப்சி லைவ், இன்சூரன்ஸ் லைவ். இந்த வண்டியில எடுத்தா 1 ரூபா செலவு பண்ண தேவையில்ல. 2025 ஒரு ஓனர் 12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கிற இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, ஏசி ஒர்க்கிங்ல இருக்கும், இன்ஜின் சூப்பரா இருக்கும், பாடி லைன் நல்லா இருக்கும். லோன் வேணும்னு கேட்கிற கஸ்டமருக்கு இது கரெக்டா இருக்கும். சின்ன வண்டியா இருக்கு, இப்பதான் முதல்ல கார் வாங்குறோம், லோன் வேணுங்க அப்படின்னு கேட்கிற கஸ்டமருக்கு இது கரெக்டா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 90,000 ரூபாய் சொல்றோம். பெட்ரோல் வண்டி தான். மைலேஜ் பாத்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். அதுக்கு மேலேயும் வரும், நான் கம்மியாவே சொல்றேன். ஆனா நெக்ஸ்ட் நம்ம பாக்குற வண்டி என்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா மஹேந்திரா சைலோ. ஒரு 1 ரூபா கையில இருந்தா போதும், செலவு பண்ற மாதிரி இருக்க வண்டி சூப்பரா இருக்கும். 50க்கு கொடுக்கலாம். அல்லது நேர்ல வாங்க, இன்னும் ஏதாவது குறைக்க முடிஞ்சாலும் குறைச்சி வாங்கி தரேன். இப்ப இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 75,000 ரூபாய் சொல்றோம். வணக்கம் சேலம் மக்களே, சேலத்துல இருக்கேங்க. சேலம் அன்னை கார்ஸ்ல அன்னை கார்ஸுடைய அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நீங்க நிறைய கார்கள் பாத்தீங்கன்னா நம்ம வாண்டடான தேடிக்கிற கார்கள்லாம் இருக்குங்க. 7 சீட்டர்ல மெயினா இன்னோவா இருக்குங்க. அது இல்லாம ரெனால் லார்ஜ் ஒரு 7 சீட்டர்ல பார்க்க போறோம். அது இல்லாம ஸ்விஃப்ட் பாத்தீங்கன்னா டீசல்ல 2 வண்டி இருக்கு, பெட்ரோல்ல இருக்கு, டிசைர்ல டீசல் இருக்கு. அதுக்கப்புறம் சைலோ நம்ம மார்க்கெட்டுக்குள்ள கிட்டத்தட்ட என்னுடைய கணக்குல பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு மேல நான் சைலோவே கொண்டுட்டு வர முடியல. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல சைலோ ஒன்று பாக்குறாங்க. இந்த அதுவும் T41 97 சைலோ ஒன்று பாக்குறோம். அது இல்லாம i20 அல்டோ ரேஞ்ச், அல்டோ கார் நீங்க வந்து 2012-13 நீங்க ஒரு கார் பாக்குறீங்க அப்படின்னா என்ன ரேட்ல கார் பாப்பீங்களோ அதை விட ஒரு ரேட்ல கம்மியான ஒரு ரேட்ல ரெனால் டஸ்டர் நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம உங்களுக்கு லோ பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ரெனால் குவிட், அது இல்லாம உங்களுக்கு ஸ்பார்க், இந்த மாதிரியான கார்கள் நம்ம பார்க்க போறோம். நிறைய கார்களுடைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம். இது இல்லாம உள்ளேயுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்விஃப்ட் டிசைர், அது இல்லாம உங்களுக்கு i10, ரெனால் ட்ரைபர், ஹுண்டாய் கிரிட்டா ஒரு காருங்க, நல்ல ஒரு லேட்டஸ்ட் மாடல்ல. அது இல்லாம ஒரு எர்டிகா இருந்துச்சுங்க. எர்டிகா நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி மூவ் ஆயிருச்சு. இன்னைக்கு சாயந்தரம் டெலிவரின்னு சொன்னாங்க. எல்லாமே எஸ்பிரஸோ ஃபுல் பேமெண்ட்ல. நீங்க வந்து கையில காசுல தம்பி எனக்கு ஃபுல் லோன் கொடுங்க, நான் மாசம் இஎம்ஐ பண்ணிட முடியும் அப்படின்னு வச்சீங்கன்னா எஸ்பிரஸோ வந்து உங்களுக்கு பாருங்க. அது இல்லாம உங்களுக்கு மாருதி சுசுகில செல்லீரியோ ஆட்டோமேட்டிக் இருக்கு. இது இல்லாம இன்னொரு ஃபுல் லோன்ல உங்களுக்கு ரெனால் குவிட் இருக்குங்க. TN90 பாருங்க இருக்கு. அது ரெனால் குவிட் ஃபுல் லோன் ஆகும் உங்களுக்கு. அதுவும் லோ பட்ஜெட் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாட்டாவில் வந்து டாடா நெக்ஸான் இருக்கு. ஸோ நான் சொன்ன அந்த ஸ்விஃப்ட் டீசல் இருக்கு. டாடா நெக்ஸான் சூப்பரான காருங்க. நல்ல கார்களுடைய கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி ஸ்டூடெண்ட். நீங்களாம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வாங்க கார்குள்ள லிஸ்ட்லாம் பார்த்தலாம். எனக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, மேலும் சப்போர்ட் தேவைங்க. ஸோ எல்லாம் செஞ்சிருவீங்க அப்படின்னு நம்புறேன். வாங்க இப்போ நம்மளுக்கு தேவையான கார்கள்லாம் இங்க என்னென்ன கார்லாம் இருக்கு, என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். பிரைஸுங்க சின்ன நெகோசியேட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதனால காருடைய குவாலிட்டியை தான் நம்ம உறுதிப்படுத்தணும். பிரைஸுங்கிறத அனுசரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க காருடைய குவாலிட்டியை நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இப்போ அன்னை கார்ஸ் இருக்கக்கூடிய காருடைய டீச்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். என்ன வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? சூப்பரா இருக்கேண்ணே. அடுத்த அப்படியே கூப்பிடுறீங்க என்னண்ணே? ஆடி மாசத்தை விட்டுட்டு கூப்பிடுறீங்களே? ஆனா ஆடி மாசம் இல்லன்னா நமக்கு எல்லா மாசமும் ஆடி மாசம் தான். அப்படியே எல்லா நாளும் ஆஃபர் தான் நமக்கு. சரி, நம்ம இப்ப பார்க்க போற வண்டியும் பாத்தீங்கன்னா ஆஃபரோட தான் கொடுக்குறோம். நிறைய பேர் ஆஃபர்னு சொல்றாங்க. நம்ம வருஷம் ஃபுல்லாவே ஆஃபர் தான் கஸ்டமருக்காக. சரிங்கண்ணே. நம்ம புதுசா வர்ற ஆடியன்ஸ் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கண்ணே. வணக்கம், என் பேரு ஜித்தின்.
நான் இங்க கொண்டலாம்பட்டி ரவுண்டானத்துல சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி ரவுண்டானத்துல அன்னை கார்ஸ்னு சொல்லி ஆபீஸ் வச்சிருக்கேன். நம்ம ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து லேட்டஸ்ட் வண்டி வரைக்கும் இருக்கும். மேக்சிமம் லோ பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். மிடில் மாடல் மிடில்ல இருக்கிறவங்க வாங்குற மாதிரியான வண்டி தான் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப லேட்டஸ்ட் பெரிய வண்டிக்கும் போறதுல ரொம்ப லோவாவும் போறதுல மிடிலா இருக்கும். தேவைப்படுறவங்க லோன் செக்ஷன் யார் யாருக்கு தேவையோ அவங்க எல்லாம் வந்து நம்மள தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம், வந்து பார்க்கலாம், விசிட் பண்ணலாம், பிடிச்சிருந்தா வண்டி எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேண்ணே, நம்ம ஃபர்ஸ்ட் வண்டியை பாத்துடலாங்களா? வாங்கண்ணே வேகமா பாக்குறோம். ஆனா முதல்ல நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்டு டஸ்டர் 2012 மாடலு, செகண்ட் ஓனரு, 110 BH, ABS, ஏர் பேக், அலாய் வீலு எல்லாமே வந்துடும், டாப் மாடலு. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா 4 டயரும் உங்களுக்கு 80% இருக்கும். சீட் கவர் புதுசா இருக்கும், ஏசி ஒர்க்கிங்ல இருக்கும். வண்டியில எடுத்தா பெருசா ஒன்னும் செலவு பண்ற மாதிரிலாம் இருக்கும். இன்ஜின் ஆனா சூப்பரா இருக்குங்கண்ணா. ஓகே, இன்ஜின், இன்டீரியர், பாடி லைனு, டயரு எல்லாமே சூப்பரா இருக்கும். 4 டயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 80% இருக்கும். வண்டியில ஒன்றும் பெருசா செலவு பண்ற மாதிரிலாம் இருக்காதுங்கண்ணா. மைலேஜ் பாத்தீங்கன்னா இல்லைங்காம 18 to 20 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். வண்டி சூப்பரா இருக்கும். ஆடி ஆஃபர் கேட்டீங்கல்ல, ஆமா. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன வீடியோல 3,15,000 சொல்லியிருந்தோம். இப்ப இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,75,000 சொல்றோம். 275 சொல்றோம். கொஞ்சம் முன்ன பின்ன கொடுக்கலாம். ஓகே, யார் நேர்ல வராங்களோ இன்னும் ஏதாவது கம்மி பண்ண முடிஞ்சாலும் வாங்கி தரேன் உங்களுக்கு. என்ன அமௌண்ட் சொன்னீங்க? 2,75,000. அண்ணே அல்டோவே அந்த ரேட்டுக்கு 2012 மாடல், 2 ஓனரு. ஆனா வந்து பாக்குறவங்களுக்கு இப்பயே சொல்லிடுறேன், வண்டியில ₹1 செலவு இருக்காது. இன்ஜின், இன்டீரியர், பாடி லைன், டயரு, ஏசி, ABS, ஏர் பேக், அலாய் வீல் முதற்கொண்டு எல்லாமே வந்து டாப் மாடல் தான். இந்த வண்டியை வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். அடுத்த வண்டியை பாத்திரலாமா? i20 2016 மாடல், செகண்ட் ஓனர், பெட்ரோல் வண்டி. இதுவும் பாத்தீங்கன்னா ABS, ஏர் பேக் வந்துடும்னா, டாப் மாடல் தான். 4 டயரு, பாடி லைன்ல சும்மா ஸ்கிராச்சஸ் டென்ட் கூட எதுவும் இருக்காது. வண்டி சூப்பரா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,40,000 கோட் பண்றோம். சீட் கவர் சூப்பரா இருக்கும். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 1 லட்சம் தான் ஓடி இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு தான். 4,40,000 கோட் பண்றோம்னா ஒரு 4,15 ரூபா ரேஞ்சு கொடுக்கலாம். ஓகே, லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 to 3.5 வரைக்கும் லோன் வாங்கி தரேன். ஒரு ₹1 கையில இருந்தா போதும். 3 to 3.5 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி தரேன். வண்டியில எடுத்தா ஒன்னும் பெருசா செலவு பண்ற மாதிரி இருக்கு. வண்டி சூப்பரா இருக்கும். ஓட்டி காட்டிடுறேன். எந்த கஸ்டமர் வந்தாலும் சரி, வண்டியை ஓட்டி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எடுத்துங்க, பிடிக்கலாம் நிறுத்திட்டு அடுத்த வண்டியை பாருங்க. அவ்வளவுதான். அடுத்தது நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட். இது 2013 மாடல், செகண்ட் ஓனர், டீசல் வண்டி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், பெரிய செலவு இருக்காது. இந்த சீட் கவர் கிழிஞ்சிருக்கும், ஏசி ஒர்க்கிங்ல இருக்காது. மத்தபடி இன்ஜின் சூப்பரா இருக்கும். 140 ஓடி இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு தான். அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை குறைச்சு கொடுக்கல. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு தானா. இது சின்ன சின்ன வேலை இருக்கும். எடுத்தா ஒரு 15 ரூபா to 20 ரூபா செலவு பண்ற மாதிரி இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3,65,000 சொல்றோம். 3,50,000க்கு கொடுக்கலாம். அல்லது நேர்ல வாங்க, இன்னும் ஏதாவது குறைக்க முடிஞ்சாலும் குறைச்சு வாங்கி தரேன். 2013 2 ஓனர். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணலாம், பண்ணி கொடுக்கலாம். அதிகபட்சம் ஒரு ₹2 வரைக்கும் லோன் வாங்கலாம். ஓகே, அடுத்த வண்டி அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மகேந்திரா சைலோ 2011 மாடல், 3 ஓனர், லோ பட்ஜெட் வண்டி தான். இது பாத்தீங்கன்னா 5 வருஷம் FC எடுத்து கொடுத்துருவாங்க, இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க, நேம் டிரான்ஸ்பரோட பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, வண்டி பாடி லைனு, இன்ஜின், இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும்னா. பெருசா ஒண்ணும் செலவு பண்ற மாதிரி இருக்காது. E8 தான், டாப் மாடல் தான். ஓகே, ABS, ஏர் பேக், அலாய் வீலு, ரூஃப் ஏசி, 4 டயரும் பாத்தீங்கன்னா அப்படியே கத்தி மாதிரி இருக்கும். 4 டயருமே புதுசு தான். சீட்டு கவர் புதுசு தான். வண்டி எடுத்து செலவு இல்ல, பாக்கல. ஆமா, வண்டி நல்லா இருக்கும். எடுத்து செலவு பண்ண தேவையில்ல. 5 வருஷம் FC, 1 வருஷம் இன்சூரன்ஸ், நேம் டிரான்ஸ்பரோட பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதிகமாலாம் இல்ல, கம்மியாவே சொல்றேன். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய்க்கு விற்கும். நான் சொல்றது பாத்தீங்கன்னா 3,60,000 சொல்றோம். 3,50,000 கொடுக்கலாம். அல்லது அதுல இருந்து இன்னும் ஏதாவது கம்மி பண்ண முடிஞ்சாலும் கம்மி பண்ணி வாங்கி தரலாம். FC இன்சூரன்ஸோட உங்க பேர்ல நேம் டிரான்ஸ்பர் பண்ணியே கொடுத்துரும். அதுக்கு நீங்க காசு தர வேணாம். எல்லாமே அதுல இன்க்ளூட் எல்லாமே வந்துரும். ஓகே,
3,50,000 ரூபா. சீக்கிரம் வரவங்களுக்கு முன்னுரிமை. முன்னுரிமை. ஆமா. ஓகேண்ணே. அடுத்த வண்டி பாப்போமா? அடுத்த வண்டி ஆனா அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா Hyundaiல i20. இது 2015 2 ஓனர் பெட்ரோல் வண்டி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாப் மாடல் தான். ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீலு, புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துரும். வண்டி சூப்பரா இருக்கும். பெட்ரோல் வண்டி தான். மைலேஜ் இல்லங்காம 20 கிலோமீட்டர் வரும். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,25,000 ரூபாய் சொல்றோம். 4.25. ஓகே. அதுல இருந்து இன்னும் ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன ட்ரை பண்ணலாம். நேர்ல வந்து பாருங்க. ஈஸியா 3 to 3.5 லட்சம் இந்த வண்டிக்கு லோன் வாங்கி தரலாம். இந்த வண்டியில எடுத்தா பெருசா செலவு இல்ல. பெட்ரோல் வண்டி தான். மைலேஜ் பாத்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். அதுக்கு மேலேயும் வரும். நான் கம்மியாவே சொல்றேன். லோன் பாத்தீங்கன்னா 3 லட்சம் தாராளமா வாங்கி தரேன். அதுக்கு மேல உங்க சிவில் இருக்கிறத பொறுத்து சீக்கிரமா வாங்க, வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இந்த இப்ப பாக்குற எல்லா வண்டிக்குமே எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி வாங்கி தரலாம். ஓகே. அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டட்சன். சின்ன வண்டி. லோக்கல் யூஸ்க்கு, இந்த கோயிலுக்கு போறதுக்கு, ஏதாவது சந்து பந்துல போறதுக்கு வரதுக்கு கரெக்டா இருக்கும். 2019 மாடலு, 20 ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரே ஓனரு. ஓகே. இது இந்த வண்டியில 1 ரூபா செலவு கிடையாதுன்னா. மைலேஜ் இல்லங்காம 20 பிளஸ் தான். ஆமா, 20 பிளஸ் தான். 4 டயர் புதுசு இருக்கும். சீட் கவர் புதுசு இருக்கும். ஏர் பேக் வந்துரும். 4 விண்டோவும் பவர் விண்டோ வந்துரும். சென்ட்ரல் லாக் வந்துரும். ஏபிஎஸ் பிரேக் வந்துரும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 290. 2,90,000 ரூபாய் சொல்றோம். 2.25 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலாம். 2019 மாடல், 20ல ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரே ஓனர். ஓகே. அடுத்தது பாக்குறது பாத்தீங்கன்னா சொந்த தொழிலுக்காக கேக்குறாங்கல்ல வண்டி, கீபோர்டு வண்டி. அந்த வண்டி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் தான். 2025 ஒரே ஓனரு. வெறும் 12,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். சிஎன்ஜியா பெட்ரோலா? பெட்ரோல் வித் சிஎன்ஜியோட இருக்கும். சூப்பர்ண்ணே. 2025 மாடலு, ஒரே ஓனர், வெறும் 12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். 4 டயரு, சீட் கவர். அதான் வண்டியில 1 ரூபா செலவு இல்ல. எடுத்து அப்படியே ஓட்டலாம். ஓகேண்ணே. பெட்ரோல் இருக்கு, சிஎன்ஜியும் இருக்கு. மைலேஜ் வரணுன்றதுக்காக சிஎன்ஜி ஃபிட் பண்ணி இருக்காங்க. ஓகே. வண்டி பாடி லைனு, டயரு எல்லாமே சூப்பரா இருக்கும். 2025 ஒரு ஓனர், 12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கிற இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,75,000 ரூபாய் சொல்றோம். நேர்ல வாங்க. ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பெரிய வித்தியாசத்துல தர மாட்டாங்க. இதுக்கு ஒரு கஸ்டமரோட வண்டி தான். கஸ்டமர் விற்க சொல்றதுக்காக கொண்டு வந்து விட்டுருக்காங்க. நேர்ல வாங்க. 5,45 ரூபா சொல்றாங்க. நேர்ல வாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பேசி வாங்கிக்கலாம். ஓகே. அடுத்த வண்டி பாத்திரலாம். நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்ட்ல கிட். 2016 ஒரே ஓனர். 2016 ஒரே ஓனர், RX T 1000 cc. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஏர்பேக்கோட வந்துரும். ஏசி பவர் ஸ்டேரிங்கு. இதுலயும் எடுத்தா 1 ரூபா செலவு இல்லைன்னா. லோன் இந்த 50 ரூபா வச்சுட்டு லோன் வேணும்னு கேக்குறீங்கல்ல, அந்த மாதிரி கஸ்டமருக்கு இந்த வண்டி செட் ஆகும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3,15,000 ரூபாய் சொல்றோம். 3,15. 16 ஒரே ஓனரு. ஓகே. அவங்க சொல்றது எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். நேர்ல வாங்க. இது கஸ்டமர் வண்டி தான். நேர்ல வாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம். ஓகே. 4 டயர் நல்லா இருக்கும். இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காது வண்டியில. ஏசி ஒர்க்கிங்ல இருக்கும். இன்ஜின் சூப்பரா இருக்கும். பாடி லைன் நல்லா இருக்கும். லோன் வேணும்னு கேக்குற கஸ்டமருக்கு இது கரெக்டா இருக்கும். சின்ன வண்டியா இருக்கு, இப்பதான் முதல்ல கார் வாங்குறோம், லோன் வேணுங்க அப்படின்னு கேக்குற கஸ்டமருக்கு இது கரெக்டா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா வாங்கி தரலாம். ஓகே. அடுத்த வண்டி போமா? அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி வேகனர். 2009 மாடல், ஒரே ஓனர் தான். 2009 ஒரே ஓனர், பெட்ரோல் அண்ட் எல்பிஜியோட இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா வண்டி எடுத்தா 1 ரூபா செலவு பண்ண தேவையில்லன்னா. மாடல் மட்டும்தான் 2009. ஆனா வண்டி 2018, 19 மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் எல்லாம் இருக்குது. இன்ஜினு, இன்டீரியர், பாடி லைன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட் அப்படியே இருக்கும். இந்த ஃப்ரண்ட் பானட்ல மட்டும் கொஞ்சம் லைட்டா பேடான மாதிரி தெரியும். மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. 2009 மாடல், ஒரே ஓனர், பெட்ரோல் அண்ட் எல்பிஜியோட இருக்கு. எஃப்சி லைவ், இன்சூரன்ஸ் லைவ். இந்த வண்டியில எடுத்தா 1 ரூபா செலவு பண்ண தேவையில்ல. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 180. 1,80,000 ரூபாய். 2009 சிங்கிள் ஓனர். பெரிய வித்தியாசத்துல கிடைக்காது. ஒரு 5-10 முன்ன பின்ன ட்ரை பண்ணலாம்.
வேணுன்றவங்க வந்து சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. லோ மாடல் வண்டி தான், நான் பிரைஸ் கம்மியா தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் சொல்லுவாங்க. நான் 180 தான் சொல்லியிருக்கேன். நேர்ல வாங்க, முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஏதாவது கம்மி பண்ண முடிஞ்சாலும் வாங்கி தரேன். ஓகேண்ணா, நல்லா இருக்கு நம்பர், வண்டி நம்பர் 20 30 73. வண்டி நம்பர் மட்டும் இல்லைன்னா வண்டியே சூப்பரா இருக்கும். ஓகேண்ணா. இது பாக்குறது இதுவும் மாருதி வேகனர் ஸ்டிங்ரு. இது பாத்தீங்கன்னா 2014 மாடல், 2 ஓனர். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இது ஸ்டிங்ரேன்றதுனால ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல் எல்லாமே வந்துரும். டாப் மாடல் தான். ஓகே. இந்த வேகனர்ல ஸ்டிங்ரேன் கொடுத்தாங்க தெரியுங்களா? ஆமா, அந்த டைப் இது. அதாவது பாடியுமே கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமா, பாடியிலயும் நல்லா அலாய் இருக்கும். வீல் அப்பையில வந்திருக்கும் இந்த வண்டியில தான். டயர்லாம் நல்லா இருக்குன்னா, இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காதுன்னா, ஏசி ஒர்க்கிங்ல இருக்கும். பாடியில ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இருக்காது. அந்த அளவுக்கு வண்டி சூப்பரா இருக்கும். 14 மாடல், 2 ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா சொல்றோம். நேர்ல வாங்க, ஏதாவது குறைக்க முடிஞ்சாலும் குறைச்சு வாங்கி தரேன். லோன் ஈஸியா வாங்கிக்கலாம். இது 14 மாடல்னால லோன் ஈஸியா கிடைக்கும். ஒரு ஒரு 2 ரூபா லோன் வாங்கலாம். முடிஞ்ச அளவுக்கு 2 ரூபா ட்ரை பண்ணி வாங்கி தரேன். ஓகே, சூப்பர். அடுத்த வண்டி பாத்துடலாங்களா? ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் கஸ்டமருக்காக இந்த வண்டி. இது பாத்தீங்கன்னா 2012 மாடல், ஒரே ஓனர். எஃப்சி லைவ்ல தான் இருக்கு. ஓகே. சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டி ஆனா சூப்பரா இருக்குண்ணா. இதுவும் ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு. ஓகே. இன்டீரியர், பாடி லைனு, டயரு, ஏசி எல்லாமே சூப்பரா இருக்கும். 2012 மாடல், செவர்லெட் ஸ்பார்க். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,25,000 ரூபாய் சொல்றோம். நேர்ல வந்து கேளுங்க. உங்களுக்கு எனக்கு இவ்வளவுதான் இருக்கு, ஆனா இந்த வண்டிக்கு லோன் கிடைக்காது. லோன் ஆப்ஷன் பண்ண முடியாது இந்த வண்டிக்கு. 12 மாடல், ஒரு ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்றது 1.25. நேர்ல வாங்க. 1.20, 1.15 அல்லது 1.10 எவ்வளோ அது தெரியாது. கஸ்டமர் டைரக்டா வந்து விசிட் பண்ணி பார்த்தாங்கன்னா என்னால என்ன பண்ண முடியுமோ நான் கம்மி பண்ணி வாங்கி தரேன். வண்டி ஆனா சூப்பரா இருக்கும், ஜெனியூனா இருக்கும் வண்டி. வண்டியில 1 ரூபா செலவு பண்ண தேவையில்ல, பெட்ரோல் வண்டி தான். வண்டி சூப்பரா இருக்கும். ஆனா நெக்ஸ்ட் நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி கம்பெனில ஸ்விஃப்ட் டிசைர். 2013 மாடல், ஒரே ஓனர். சிங்கிள் ஓனர் தான். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1.30 ஓடி இருக்கும். 2 டயர் புதுசு இருக்கும், 2 டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்கும். இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காது. சீட் கவர்ல புது சீட் கவர் தான். டீசல் வண்டினா மைலேஜ் இல்லங்காம உங்களுக்கு 18 to 20க்கு மேலேயே கூட வரும். ஆமா, ஆனா வெளியில விட உள்ள சூப்பரா இருக்குன்னு. இன்டீரியர் சூப்பரா இருக்கும்னா, பாடி லைன்ல சின்னதா ஸ்கிராச்சஸ் டென்ட் எதுவுமே இருக்காது. வண்டி சூப்பரா இருக்கும். 13 மாடல், ஒரு ஓனர். இந்த வண்டிக்கு ஈஸியா லோன் கூட வாங்கி தரலாம். ஓகே. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3,90,000 ரூபாய் சொல்றோம். 390. நேர்ல வாங்க. ஒரு 3.25 அல்லது எவ்வளவு என்னன்றத பார்த்து சொல்லிடலாம். 2 to 2.5 லட்சம் லோன் வாங்கி தரேன். ஓகே. சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தா இன்னும் கூட சேர்த்து வாங்கி தரேன். வண்டி ஆனா சூப்பரா இருக்கும். டீசல் வண்டி. லோ பட்ஜெட்ல கிடைக்கிறது இல்ல வண்டி. ஆமா, லோ பட்ஜெட் கஸ்டமருக்காகவே இந்த லோ பட்ஜெட் வண்டி எல்லாம் இங்க நிறுத்தி வச்சிருக்க இந்த ஒரு லைனாவே. ஓகே. முடிஞ்ச அளவுக்கு வாங்க, வந்து விசிட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா பேசிக்கலாம். ஓகே. அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா எல்லாருமே லைக் பண்ற மாதிரி ஒரு வண்டி தான். வேர்ல்ஸ் வேகன்ல போலோ. போலோவா அது? ஹைலைன் டாப் மாடல்னா டீசல் வண்டி. மைலேஜ் இல்லங்காம 25 கிலோமீட்டர்ஸ். கண்டிப்பா 24ங்கிறது சாலிடா வந்து எப்படி ஓட்டினாலும். ஆமா, வண்டியில 1 ரூபா செலவு இல்லைன்னா கஸ்டமரோட வண்டி தான் இது. 4 டயர் உங்களுக்கு ஒரு 80% இருக்கும். இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. இந்த வண்டியில ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ் பிரேக், ஏர் பேக், 2 ஏர் பேக் வந்துடும், அலாய் வீல் வந்துடும். டாப் மாடல் வண்டி. இந்த வண்டி 2016 மாடல், 3 ஓனர். ஓகே. 16, 3 ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் கம்மி தான். இதே கோயம்புத்தூர் சைடு போனோம்னா இந்த வண்டி 5 லட்சம் ரூபாய்க்கு மேல சொல்லுவாங்க. ஆமா, நான் சொல்ற விலையே 3,90,000 தான் சொல்றேன். சூப்பர்ங்க. இந்த வண்டிக்கு லோன் 3 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன். 3 லட்சம் ரூபாய் ஈஸியா லோன் வாங்கலாம். டீசல் வண்டி, மைலேஜ் உங்களுக்கு நல்லா இருக்கும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டும் கொஞ்சம், ஏன்னா கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான கார். அதாவது இப்ப நார்மலா ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ற இடத்துல ஒரு 12,000 12,000 இன்னும் ஒரு 2,000 3,000 சேர்ந்து வரும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா, அதனால நம்ம சொல்லிடுறது நல்லது. மத்தபடி பெருசா வேலை செய்யற மாதிரி அந்த மாதிரிலாம் எதிர்க்க வண்டி சூப்பரா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,90,000 ரூபாய் சொல்றோம். 3.25 ரூபாய்க்கு ஃபைனலா தரலாம். 3 ரூபாய் லோன் வாங்கி தரேன். 2016 மாடல். ஓகே. அடுத்த வண்டியை பாத்திரலாங்களா? நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி பலினோ.
2016 மாடல், 2016 மாடல், 2 ஓனரு. கிலோமீட்டர் கம்மியா தான் ஓடி இருக்கு, வெறும் 50,000 தான் ஓடி இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு. ஓகே 16னா அது வந்து டீசலா பெட்ரோலானு? ஆனா பெட்ரோல் வண்டினா. ஓகே 2016 மாடல், 2 ஓனர், பெட்ரோல் வண்டி. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெல்டா வேரியன்ட் வந்துரும். ஏபிஎஸ் வந்துரும், ஏர்பேக் வந்துரும். அலாய்ஸ் மட்டும் வராது. ஓகே மத்தபடி பாடி லைன்ல ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ், டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி சூப்பரா இருக்கும். மைலேஜ் உங்களுக்கு 20 வந்துரும், நாங்க கேரண்டியா 20 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். பெட்ரோல்ல கிடைக்கிற பெரிய விஷயம் தானே. ஆமா. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, அதிகமாலாம் சொல்லல, கம்மியா தான் சொல்றோம். எவ்வளவுண்ணே? 4,90,000 ரூபாய் சொல்றோம். ஓகே பெரிய வித்தியாசம் இல்ல, கொஞ்சம் முன்ன பின்ன கொடுக்கலாம். 4,90,000 16 மாடல். லோனு ஒரு 3,50,000 லட்சம் ரூபா அல்லது சிவில் நல்லா இருந்தா 4 லட்சம் கூட லோன் வாங்கி தரலாம். வண்டியில எடுத்தா சின்ன ஸ்கிராச்சஸ், டென்ட், வண்டி புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும், தெளிவா இருக்கும். நல்லா இருக்குங்க. சரி அடுத்த வண்டி பேர் அடுத்த வண்டியை பாத்திரலாங்களா? 7 சீட்டர் சொல்லுங்கண்ணே. அடுத்தது 7 சீட்டர்னா ரெனால்டு லாட்ஜி, 2016 மாடல். ஓகே 2 ஓனர். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,15,000 ஓடி இருக்கும். இது RX Z டாப் மாடல். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல், ரூஃப் ஏசி எல்லாமே வந்துரும். இன்டீரியர் சீட் கம்பெனி சீட் கவர் தான், அப்படியே இருக்கும் பாருங்க. கம்பெனில வர சீட் கவர் தான். டீசல் வண்டி. இதுவும் மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 கிலோமீட்டர் தாராளமா இருக்கும். 7 சீட்ல இது மைலேஜ் வர வண்டி. 7 சீட்ல இவ்வளவு மைலேஜ் கொடுக்கறது பெருசு இல்ல. ஆமா. 4 டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80% இருக்கும்ண்ணா. ஓகே இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காது. மற்றபடி இது நமக்கு லோக்கல் நம்பர் தான், தருமபுரி நம்பர். தருமபுரி நம்பரு, 2 ஓனரு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,20,000 ரூபாய் சொல்றோம். 5 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலாம். சூப்பர்ங்க. லோனும் பாத்தீங்கன்னா 3,50,000 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தரலாம். ஏன்னா இது மாடல் கொஞ்சம் ரெனால்டு கம்பெனினா கொஞ்சம் கம்மியா தான் லோன் தருவாங்க. 3,50,000 லட்சம் ரூபாய் தாராளமா வாங்கி தரலாம். ஓகேங்க. எடுத்துக்கிட்டது எதுவும் செலவு இல்ல வண்டியில. இங்க இப்ப பாக்குற வண்டியில செலவு இருந்தா நானே ஓப்பனா சொல்லிடுவேன், இந்த வண்டிக்கு இவ்வளவு செலவு இருக்குங்க. இப்ப அந்த ஸ்விஃப்ட்ல பார்த்தோம், ஆமா ஏசி ஒர்க்கிங் இல்ல, சீட் கவர் போடணும், சின்ன சின்ன வேலை இருக்கு. அந்தந்த வண்டியில என்னென்ன செலவு இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுவோம். நம்ம சொல்லாம கொடுத்தோம்னா தான் தப்பு, சொல்லி கொடுத்தோம்னா ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே. அடுத்து ஒரு 7 சீட்டர். இது வந்து இனோவா, டொயோட்டா கம்பெனி இருக்கிறதுலே நல்ல வண்டி, நல்ல கம்பெனி, நல்ல வண்டி. ஓகே 2011 மாடல்னா, ஒரே ஓனரு. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,80 ஓடி இருக்கும். இது 11 மாடல் மாதிரியே தெரியாது உங்களுக்கு. 14, 15 மாதிரி இருக்கும். ஏன்னா பாடி லைன் அவ்வளவு சூப்பரா இருக்கும், தெளிவா இருக்கும். சீட் கவர் மட்டும் கொஞ்சம் மாத்திர மாதிரி இருக்கும். ஆமா. டயர் 4மே உங்களுக்கு புதுசு தான். 4 டயருமே 90% இருக்குண்ணா. 4 டயர் புது டயர். எஃப்சி பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் வரைக்கும் லைவ்ல இருக்குங்கண்ணா. எஃப்சி இன்சூரன்ஸ் டிசம்பர் மாசம் வரைக்கும் லைவ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7,30,000 ரூபாய் சொல்றோம். ஓகே. நேர்ல வாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம். வண்டியில எடுத்தா 1 ரூபா செலவு பண்ண தேவையில்ல. ஏன்னா எஃப்சி முடிஞ்சிச்சான்னு கேட்பாங்க, அதுக்குதான் முன்னாடியே சொல்லிடுறேன். எஃப்சி டிசம்பர் மாசம் வரைக்கும் இருக்கு. நீ டிசம்பருக்கு அப்புறம் அடுத்த வருஷம் ஜனவரியில எஃப்சி பண்ற மாதிரி வரும். வண்டியில 1 ரூபா செலவு கிடையாது, சூப்பரா இருக்கும். சீட் கவர் மட்டும் மாத்திர மாதிரி இருக்கும். அதுவும் டிரைவர் சீட் மட்டும் தான், மத்ததெல்லாம் நல்லா இருக்கு. அது உட்காந்து எந்திரிக்கிறதுனால அது மட்டும் கிழிஞ்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க. இதெல்லாம் லோ பட்ஜெட் காரு. சீக்கிரமா வந்தீங்கன்னா சீக்கிரமா வித்தரலாம், நீங்களும் ஜாலியா எடுத்துட்டு போலாம் வண்டியை. ஓகே. அடுத்த வண்டி போயிருமா? நெக்ஸ்ட் நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஸ்கோடா ஃபேபியா, 2011 மாடல்னா. 11 3rd ஓனர்னா. ஓகே. டீசல் வண்டி. ஓ, அப்ப மைலேஜ் நல்லா கிடைக்கும். மைலேஜ் நல்லா வரும். இதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன செலவு பண்ற மாதிரி இருக்கும். என்ன மாதிரின்னு? சின்ன சின்ன ஒர்க் இருக்கும். அது எஃப்சி இருக்காது, இன்சூரன்ஸ் இருக்காது. இந்த மெக்கானிசம்ஸா சைட்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா ஏதாவது ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது அது இது மாத்தணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரிதான் விலையும் நம்ம சொல்ல போறோம், அதிகமான சொல்ல போறது இல்லை. ஏன்னா வேலை இருக்குன்னு தெரிஞ்சதுனால விலை கம்மி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 11 3 ஓனர், 1,50,000 ரூபாய் சொல்றோம். நேர்ல வாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம். சின்ன சின்ன ஒர்க் இருக்கு, அது நீங்க பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு தெரியாது நீங்க பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம பற்ற பக்கத்துல இருக்கு, தாராளமா பண்ணி தரேன். டீசல் வண்டி மைலேஜ் தான் பிளஸ், இதுல 20க்கு மேலதான் வரும். 1,50 சொல்லுது. நேர்ல வாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம். ஓகே.
ஆனா நெக்ஸ்ட் நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி செலிரியோ. ம். இது நமக்கு லோக்கல் நம்பர், சேலம் நம்பர், சிங்கிள் ஓனர். ஓகே. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 80,000 ஓடி இருக்கும். 17 மாடல், 18ல ரிஜிஸ்ட்ரேஷன். 17 மாடல்னா 18 ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரே ஓனர், சேலம் நம்பரு. இது VXI ஆப்ஷனல், ABS ஏர்பேக் வந்துரும். இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். இந்த லேடிஸ் ஓட்டுறதுக்கு தேவைப்படும்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு செட் ஆகுற வண்டி. வண்டியில ஒரு பைசா செலவு கிடையாதுண்ணா. நல்லா இருக்குங்க. ஒரு ஓபன் சூப்பரா இருக்கும். ஓபனிங்ல தெரியுது. வண்டி சூப்பரா இருக்கும். வண்டியில ₹1 செலவு கிடையாது. இன்டீரியர்ல இருந்து, பாடி லைன்ல இருந்து, டயர்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். 2017க்கு 18 ஒரு ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ₹4,400 சொல்றோம். கொஞ்சம் முன்ன பின்ன கொடுக்கலாம். ஓகே. பெருசாலாம் ஒன்றும் செலவு இருக்காது. இது லோக்கல் நம்பர், நமக்கு இது சேலம் நம்பரு. லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 3 லட்சம் to 3.5 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கலாம். ₹3 to 3.5 வரைக்கும் லோன் பண்ணி தரேன். லோக்கல் நம்பர்னால சீக்கிரமா போயிடும். அதெல்லாம் முடிஞ்ச அளவு சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த வண்டி போயிருமா? போயிடலாம்ண்ணா. அடுத்துங்க. ஆனா நெக்ஸ்ட் நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி கம்பெனில எஸ்பிரஸோ. 2021 இது. 2021 ஒரே ஓனர், 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இதுவும் ஆப்ஷனல் தான். ஓகே. VXI ஆப்ஷனல். ஆமாண்ணா. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ABS வந்துரும், 2 ஏர்பேக் வந்துரும், சீட் கவர் வந்துரும். இதுல டச் ஸ்கிரீன் செட்டும் வந்துரும். ஆமா. கம்பெனிலே கொடுக்கறது தான் இது. வண்டி ஆனா சூப்பரா இருக்குண்ணா. வண்டியில ₹1 செலவு கிடையாது இந்த வண்டியிலயும். லோன் வேணும், ₹50 வச்சிருக்கிற லோன் வேணும்னு கேக்குறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும். 2021 மாடல், ஒரு ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ₹4,15,000. ஒரு ₹4 ஃபைனலா கொடுக்கலாம். அல்லது அதுல இருந்து ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன கூட கொடுக்கலாம். ஈஸியா லோனு 3 லட்சம் to 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கலாம். கையில காசே இல்லைனாலும் சிவில் நல்லா இருக்குன்னா இந்த வண்டிக்கு முழுசாவே லோன் பண்ணலாம். கையில காசே தேவையில்ல, ஈஸியா லோன் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி சூப்பரா இருக்கும், ஜெனியூனா இருக்கும். ஃபுல் லோன் வண்டி. ஆனா அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி கம்பெனில ஸ்விஃப்ட் VDI டீசல் வண்டி. 2016 ஒரே ஓனர். ஓகே. இது பாத்தீங்கன்னா ABSம் ஏர்பேக்கும் வந்துரும் உங்களுக்கு. அலாய்ஸ் மட்டும் வராது. ZDI மாதிரி. டீசல் வண்டினா மைலேஜ் இல்லங்காம 20+ தானா. கலரும் ஒயிட். வண்டி சூப்பரா இருக்கும். இந்த வண்டிலையும் ₹1 செலவு பண்ண தேவையில்லண்ணா. வண்டி சூப்பரா இருக்கும். 4 டயரு, பாடி லைனு, இன்டீரியர், இன்ஜின், AC எல்லாமே குட் பர்ஃபார்மன்ஸ். ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வெஹிக்கிள் இது. ஓகே. AC கூலிங், உள்ள குளிரும், அவ்வளவு கூலிங்கா இருக்கு AC. வண்டி ட்ரையல் ஓட்டி பார்த்தேன், அவ்வளவு கூலிங் வருது. ஆஃப் பண்ணி தான் ஓட்டிட்டு வந்தேன் நானு. அப்ப அவ்வளவு ஃபுல்லா கிளியரா இருக்கு. கிளியரா வச்சிருக்காங்க. வண்டி சூப்பரா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ₹5,25,000 சொல்றோம். ₹5 ஃபைனலா கொடுக்கலாம். 3.5 to 4 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தரேன். மாருதி கம்பெனி அப்படின்னாவே ஈஸியா லோன் கிடைக்கும். சீக்கிரமா லோன் கொடுப்பாங்க, கொஞ்சம் சேர்த்தும் கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாருங்க, சீக்கிரம் விசிட் பண்ணுங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா இதுவும் மாருதி ஸ்விஃப்ட் தான். இது ஓல்டு பேஸ் வரும், இது லேட்டஸ்ட் பேஸ் வரும். இது டீசல் வண்டி, இது பெட்ரோல் வண்டி. ஓகே. இது பாத்தீங்கன்னா VXI ஆப்ஷன், சேம் அதே தான். ABS ஏர்பேக் வந்துரும். சீட் கவர் புதுசு இருக்குன்னா. இன்ஜின் மெயினா ஸ்மூத்னஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும். 4 டயரு, இன்டீரியர், AC எல்லாமே இந்த வண்டியிலயும் சூப்பரா இருக்கும். இதையும் எடுத்து பெருசா ஒன்னும் செலவெல்லாம் தேவையில்லண்ணா. ஓகே. வண்டி நல்லா இருக்கும். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 80,000 ஓடி இருக்கு. 80,000 50,000 80 ஓடி இருக்கு. ஓகே. இந்த வண்டிக்கு உண்டான மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா 2018 மாடல். 2018 மாடல், 2 ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5 லட்சம். பெரிய வித்தியாசத்துல கிடைக்காது. ஏன்னா நம்ம இந்த மாடல் வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் மார்க்கெட்ல 5.5 5.25 அந்த ரேஞ்சுக்கு போகும். நம்ம அவ்வளவுலாம் சொல்லல. 5 லட்சம் ரூபா, அதுல இருந்து ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன கொடுக்கலாம். 4 to 4.5 லட்சம் லோன் வாங்கலாம். 4 லட்சத்துல இருந்து 4.5 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கலாம். ₹50 கையில இருந்தா போதும், ஈஸியா லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா மாடல் இருக்கு, 2018 மாடல். சீக்கிரமா வாங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இது VXI ஆப்ஷனல். ஓகே. ABS ஏர்பேக் எல்லாமே வந்துரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் வண்டி. 2019 மாடல் டாடா நெக்ஸான். டாடா கம்பெனினாவே உங்களுக்கு தெரியும், வண்டி சூப்பரா இருக்கும். ஆமா, பில்டு குவாலிட்டி தான் அவங்கள்ட்ட. ஆமா,
19 மாடல் ஒரு ஓனர், கிலோமீட்டர் வெறும் 50,000 தான் ஓடி இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும். ஓகே. பாடி லைன், இன்ஜின், இன்டீரியர், ஏசி எல்லாமே சூப்பரா இருக்கும். இது ஒரு மிடில் மாடல் வேரியன்ட். இந்த வண்டியில எடுத்தா பெருசா ஒண்ணும் செலவு பண்ண தேவையில்லைன்னா ஓகே. இந்த வண்டிக்கும் 50 ரூபா இருந்தா போதும், லோன் வாங்கி கொடுத்துடலாம். 2019 மாடல் ஒரு ஓனர், டாடா நெக்ஸான். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,50,000. 5,50,000 சொல்றோம். நேர்ல வாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம். இந்த வண்டிக்கு முடிஞ்ச அளவுக்கு 4 to 4.5 அல்லது 5 லட்சம் வரைக்கும் லோன் ஈஸியா ட்ரை பண்ணலாம். இந்த வண்டி எடுத்தா பெருசா ஒன்றும் செலவெல்லாம் கிடையாது. எடுத்தா பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே ஓட்டலாம். பெட்ரோல் வண்டி, இது ஒரு பெட்ரோல் வண்டி. எடுத்தா அப்படியே ஓட்டலாம். வண்டி சூப்பரா இருக்கும். ஓகே. அடுத்த வண்டி பாத்திரலாங்களா? இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்டு குவிட். இது நமக்கு சேலம் நம்பர், லோக்கல் நம்பரு. 90 சேலம் தான் வருமா? ஆமா, 90, 54, 30, 27 இது 4மே சேலம் வந்துடும். ஓகே. இது 2015 மாடல், 2 ஓனர், ரெனால்டு குவிட். இந்த வண்டி பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா லோன் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 50 ரூபா இருந்தா போதும். 50,000 இருந்தா போதும். 50,000 இருந்தா போதும், லோன் வாங்கிக்கலாம். 2015 மாடல், 2 ஓனர், சேலம் நம்பரு, RXT. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். 240. 2,40,000 சொல்றோம். ஓகே. பெரிய வித்தியாசம்ல, கொஞ்சம் முன்ன பின்ன கொடுக்கலாம். காசே இல்லைனாலும் முழுசா கூட லோன் வாங்கி தரேன் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு. ஓகே. இது ஒரு கஸ்டமர் வண்டி, ஒரு டாக்டரோட வண்டி தான். கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க நம்ம கிட்ட விற்க சொல்லி. வண்டி சூப்பரா இருக்கும். இந்த வண்டியில எடுத்தா சின்ன சின்ன வேலைகள் செய்யற மாதிரி இருக்கும். ஏன் விலை கம்மியா சொல்றோம் அப்படின்னா, வேலை இருக்கிறதுனாலதான் விலையை கம்மியா சொல்றோம். இதுல சின்ன சின்ன வேலை இருக்கு, அந்த வேலையை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னா நானே செஞ்சு தரேன். ஒன்னும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. சீக்கிரம் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. ஈஸியா லோனும் வாங்கி கொடுத்துட்றேன், முழுசாவே வாங்கி கொடுத்துட்றேன். சூப்பர்ண்ணே, எல்லா வகையிலும் ஆஃபர். ஆமா. ஓகே. அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாயில கிரிட்டானா. இது SX டாப் மாடல், பட்டன் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடும். 2019 ஒரே ஓனர்னா. ஓகே. 2019 ஒரே ஓனரு. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 98,000 ஓடி இருக்கும். 98,000 தானா? ஆமா, 98,000 ஓடி இருக்கும். வண்டி சூப்பரா இருக்கும். ஓகே. கலரும் பாருங்க, கலரும் தூரத்துல இருந்து பார்த்தோம்னா அருமையான கலரு. ABS, ஏர்பேக், அலாய் வீலு, புஷ் பட்டன் ஸ்டார்ட், டச் ஸ்கிரீன் செட்டு, 4 டயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% இருக்குங்கண்ணா. இந்த வண்டியில எடுத்தாலும் ஒரு ரூபா செலவு கிடையாதுண்ணா. ஒரு பைசா கூட செலவு கிடையாது. வண்டி நீட்டா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2019 மாடல், சிங்கிள் ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 8,25,000 சொல்றோம். ஒரு 8 ரூபா ரேஞ்சுக்கு ஃபைனலா கொடுக்கலாம். ஓகே. 2019 மாடல். இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னா 5 to 6 லட்சம் ரூபாய் லோன் வாங்கலாம். அல்லது சிவில் நல்லா இருக்குன்னா இன்னும் 1 லட்சம் கூட சேர்த்து வாங்கலாம். ஓகே. வண்டி ஜெனியூனா இருக்கும். மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 கிலோமீட்டர் வரும். டீசல் வண்டியா இருந்தா 20க்கு மேல வரும். இது பெட்ரோல் வண்டின்றதுனால 18 கிலோமீட்டர் தாராளமா வரும். ஓகே. நெக்ஸ்ட் வண்டி நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்டு ட்ரைபர். இது ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். 2020 மாடல். ஓகே. 2020 மாடல், ஒரே ஓனரு. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh உள்ளதான் ஓடி இருக்கு. இது RX சட்டு டாப் மாடல் தான். புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துரும். புஷ் பட்டன் ஸ்டார்டர், ஏர்பேக். ஆமா, இந்த வண்டியில மட்டும் தானே பெரிய பெரிய லக்ஸரி கார்ல இல்லாத ஃபியூச்சர்லாம் இருக்கும். அதாவது இந்த பில்லர்ல ஏசி வந்துரும். ஆமா, அது மாதிரி ரூப்ல ஏசி வந்துரும். ரூப் ஏசி வந்துரும்னா ABS, ஏர்பேக் எல்லாமே வந்துரும். டாப் மாடல் தானா. ஓகே. 2020 மாடல், ஒரே ஓனர்னா. டயர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80% இருக்குங்கண்ணா. இது இந்த வண்டியிலயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் செலவு பண்ற மாதிரிலாம் இருக்காதுன்னா. மத்த இடத்த கம்பேர் பண்றதை விட நான் விலை கம்மியாவே சொல்றேன். கம்மியா கொடுங்கண்ணே. ஆமா, கம்மியா தான் சொல்ல போறேன். 2020 மாடல்லாம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு விலை பாத்தீங்கன்னா 6 ரூபா சொல்லுவாங்க, இல்லைன்னா 6,15 ரூபா சொல்லுவாங்க. நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா 2020 ஒரு ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,30,000 சொல்றோம். இந்த வண்டிக்கு ஈஸியா 4.5 லட்சம் ரூபாய் லோன் வாங்கலாம். 4 to 4.5 லட்சம் லோன் வாங்கலாம். 5,30,000 சொல்றோம். நேர்ல வாங்க, பெரிய வித்தியாசத்துல தரமாட்டோம். கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு பேசி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஆனா அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாய் i10 2013 2013 மாடல், 2 ஓனர்னா. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 70,000 ஓடி இருக்கு.
சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்கு. 2 டயர் புதுசு, 2 டயர் ஆஃப் கண்டிஷனு. ஏசி மட்டும் ஒர்க்கிங்ல இருக்காதுங்கண்ணா. மற்றபடி இன்டீரியர், பாடி லைனு எல்லாமே லைவ்ல இருக்கும். இன்சூரன்ஸ் இருக்காது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 240, 240 சொல்றோம். 2.25 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு ஈஸியா ஒரு 1 to 1.5 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கலாம்ண்ணா. அல்லது சிவில் நல்லா இருக்குன்னா 2 லட்சம் கூட ட்ரை பண்ணி வாங்கி தரேன். வண்டியில எடுத்தா பெருசா ஒன்றும் செலவுலாம் கிடையாதுங்க. இன்ஜின் சூப்பரா இருக்கும். ஏசி மட்டும்தான் ஒர்க்கிங்ல இல்லை. இது ஒரு கஸ்டமரோட வண்டி தான். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி நல்லா இருக்கு. இது எப்படி இருந்தாலும் 3 லட்சம் ரூபாய்க்கு தாராளமா விற்கும். நம்ம அவ்வளவு விலை சொல்லல. இதே கஸ்டமர் வண்டியோட வண்டின்றதுனால தான் நான் உங்களுக்கு கம்மியா சொல்றேன். 2.25 ரூபாய்க்கு ஃபைனலா வாங்கி தரேன். லோனும் ஈஸியா பண்ணி தரேன் நான். சரிங்களா? ஓகே. கார்கள்லாம் டீடைல்ஸ். ஆனா இப்போதைக்கு இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு 30 கார் பார்த்துருக்குறோம். 30 காருமே கொஞ்சம் அதிகமாலாம் விலை சொல்லல, கொஞ்சம் கம்மியா தான் சொல்லியிருக்கிறேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு பாருங்க. முதல்ல கால் பண்ணுங்க. உங்களுக்கு டீட்டெயில் என்ன டீட்டெயிலா தெளிவா என்னால என்ன சொல்ல முடியும், என்ன டீட்டெயில் தர முடியுமோ வாட்ஸ்அப்ல போட்டோவோட டீட்டெயில்ஸோட அனுப்பிச்சு விடுறேன். வண்டி நான் சொன்ன மாதிரி இருக்கும். இப்ப இந்த வண்டியை சொல்றேன் அப்படின்னா இந்த வண்டியில என்னென்ன வேலை இருக்குன்னு நீங்க போன்லயே கேளுங்க. ஏன்னா நீங்க தூரத்துல இருந்து வர்றீங்க அப்படின்னா உங்களை வர சொல்லிட்டு திருப்பி அனுப்புற பழக்கம்லாம் கிடையாது. இருக்கிறத சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் வரலாமா வேணாமா நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. இங்க பாத்துட்டு இங்க நல்லா இல்ல வண்டி, ஆனா சூப்பரா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னு நீங்க தாராளமா நீங்க கேட்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். எது இருந்தாலும் டவுட்டா இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. நான் டீட்டெயிலோட உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா வாங்க. சிவில் செக் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் எதுக்கு அனுப்பணும் என்ன ஏதுன்னு கேக்குறீங்க. ஏன்னா சிவில் செக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு அனுப்புனீங்கன்னா தான் உங்களுக்கு லோன் தருவாங்களா என்னன்றதை நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்க கார் பாக்குறது, கார் ஃபைனான்ஸ் பண்றது எல்லாமே. சிவில் நல்லா இருந்தா தான் இந்த கார் இல்ல எந்த காருமே எடுக்க முடியும். அதனால தொடர்ந்து இப்ப இந்த காரை பார்த்து நீங்க ஆதரவு கொடுக்குற மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுக்காக சேவை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஓகேங்க, கார் உள்ள லிஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் வேகமாகவும் டீடைல்ஸ் கொடுத்துருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணி எங்களுடைய சிநேகிதத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. இங்க எதுவும் கார்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா உடனே கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்க. நம்ம அன்னை கார்ஸை இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.